ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம். நம்ம சுகுமார் அவர்களுடைய இயக்கத்தில் நம்மளுடைய புஷ்பா 2 படத்தை தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய துறைமுகத்தை காட்டுறாங்க. போக்கியாமா துறைமுகம் அப்படின்னு ஜப்பானில் ஒரு துறைமுகத்தை காட்டுறாங்க. அந்த துறைமுகத்தில் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து இதை கட்டையெல்லாம் தூக்கி வந்து உள்ளுக்குள்ள எடுத்து காட்டுறாங்க. அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா தான் உள்ளுக்குள்ளே இருக்காருங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு போயிடும். கட்டையை வந்து கடத்த வந்த ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு அந்த அவ யாருன்னு சொல்லி வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து வசனங்கள்லாம் வீர வசனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. யாரா உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க, அவன் என்னடா பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜப்பான்காரன் வந்து பேசிட்டு இருக்கியான். சரி, பேசின உடனே வெளியே வராரு நம்மளுடைய புஷ்பா அவர்கள் வந்து வெளியே வராரு. டக்கர டக்கர டக்கரன்னு தலையில் தொங்க விட்டு வராரு. வந்து இவன் வந்து வீர வசனங்களை பேசிட்டு, ஏ புஷ்பா என்னடா பண்ணிட்ட நீ, என்ன இவன் தான் புஷ்பாவா, இவன் தான் வந்து கடத்திட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அதுக்கப்புறமேட்டு கீழே இறங்கி கொண்டு வராங்க. அந்த புஷ்பாவோட ஃப்ரெண்டாக வந்து இவன் வந்துட்டு இருக்கான். அப்புறம் கட்டி இது பண்ண உடனே இந்த நோட்டை வந்து எடுக்கிறாங்க. இதுதான் அந்த நோட்டை காட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த கடத்திட்டு வந்த இந்த இதை வந்து ஆள் யாருன்னு சொல்லி இது புஷ்பான்னு சொல்லி வந்து இந்த மறைமுகமாக காட்டின பிறகுதான் இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து நகர்றாங்க. இப்போ என்ன நடக்க போகுது, வழக்கம் போல எல்லா படங்களையும் வர மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் நடக்க போகுது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எப்படிப்பட்ட ஃபைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புஷ்பா வந்து அந்த போஸ்டரில் வந்த மாதிரி இப்படி டான்ஸ் ஆடிட்டு அப்படியே கோடாலி எடுத்துகிட்டு வந்து கீழே நிற்க போகிறாப்புல. கீழே நின்றுட்டு என்ன பண்ண போகிறாப்புல, இதுதாங்க இன்ட்ரடக்ஷன். அப்படியே ஹீரோட டன் 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 அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. புஷ்பா வந்து நின்றுட்டு பேச போகிறார். என்ன பேச போகிறாரு, புஷ்பா நான் ஃப்ளவர் நினச்சிட்டியாட்டா ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் பேச போகிறதுக்கு முன்னாடி இங்கே பில்டப் பண்ணிவிட்டு பறந்து டான்ஸ் ஆடி அடிக்க போகிறாப்புல. இது மரண சண்டை. இதைத்தான் பார்த்துப்பட்டு ஃபயர் விட்டு 1500 கோடி வந்து 15 நாளில் வந்து கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சண்டை முடிச்சதுக்கப்புறமேட்டு நேராக வீட்டுக்கு வராப்புல. எங்கே வராப்புல, இந்த சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நம்ம பேசி முடிக்கிறதுக்கு. அடிப்பட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டார்ல, தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு பெரிய பெரிய காற்றல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதான் இங்கிட்டுக்கு வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து பறந்து வராரு. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து புஷ்பாவோட வாழ்க்கைக்குள்ள தான் அந்த சைடு. இது என்ன பியூட்டினா, சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மேலே வந்து ஒரு சோல்டர் வந்து தூக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மேனரிசமாக மாற்றிடுறாரு. அப்புறம் அங்கேருந்து வராரு. தனக்குன்னு யாருமே இல்லை, நம்ம மட்டும் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற இந்த புஷ்பாவுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குது. இதுலேருந்து தான் தாண்டி வராரு. இது வந்து என்ன கான்செப்ட்னா, நம்மளுடைய பகத் வாசில் வந்து மர வெட்டுறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ரகசியமாக கொண்டு போயிட்டு நேரில் போய் அவங்கள வந்து பிடிச்சி எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளே போயிருக்காரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பயங்கர வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு சரியான ஒரு ஓட்டத்தை ஓட்டிக்கிட்டு பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ஸ்ரீவள்ளி அவர்கள். அப்புறம் இங்கேருந்து போகிறாங்க. அப்படியே கதை அப்படியே நகருது. ஸ்ரீவள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்காம நீ வந்து உன் புருஷன் இப்படி தானே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வந்து பில்டப் பண்ணி அவங்கள வந்து அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்ரீவள்ளி அங்கேருந்து வராங்க. என்னதான் வந்து நம்ம ஒரு பெரிய கோடீஸ்வரனோட மனைவியாக இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமல் தானே கிடக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுலேருந்து தாண்டி அப்படியே போகிறாங்க. அப்புறம் இந்த கட்டையெல்லாம் கடத்திட்டு வந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபகத் ஃபாசில் வந்து அஃபிஷியலாக வந்து பிடிக்கிறாரு. அதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்படியே கதையில் நகர்ந்து கொண்டு போகிறது. இது வந்து நான் புஷ்பாவுடைய தங்கச்சியோட ஃபங்க்ஷனுக்கு வந்து புஷ்பா வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் புஷ்பான்னு உள்ள என்ட்ரா வருது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்டு இது மாதிரி வந்து என்னோட ஆட்களை வந்து புஷ்பாவோட ஆட்களை வந்து பிடிச்சி வச்சதுக்கப்புறமேட்டு விட்றாங்களா இல்லைன்னு சொன்னோடனே ஒவ்வொரு போலீஸையும் சரிப்பா நீ எவ்வளோ வேணாலும் காசு கேளு, ஒவ்வொருத்தவங்களும் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிப்பீங்கன்னு சொல்லி கணக்கு கேட்டுட்டு அந்த காசு எல்லாத்தையும் நான் வந்து ஒரேடியாக திருப்பி கொடுத்துட்றேன், சொல்லுங்க நான் பார்த்து நான் உங்களுக்கு வந்து காசு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து புஷ்பா சொல்கிறாரு. சொன்ன பிறகு எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு அவங்களுடைய எவ்வளோ வருமானம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பென்ஷனோட வருமானம் என்ன, எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமாக சேர்த்து செட்டில் பண்ணி அந்த காசை கொடுத்துட்டு அந்த பசங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்காரு. பசங்களை அடித்ததை வந்து விசாரித்த உடனே இப்படி போட்டு என் பசங்களை அடிச்சிட்டிங்களான்னு சொல்லி வந்து டென்ஷன் ஆகிட்டு வழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனே வந்து புடந்து கட்டிட்டு போயிடுறாரு. இதுதான் புஷ்பாவுடைய நிலவரம். அதான் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனே காசு கொடுத்து வாங்கிட்டு கிளம்புறாரு. வேறு வழியே இல்லை, பாரு காசு கொடுத்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் வாங்கிடுவானா அப்படின்னு சொல்லி வந்து நம்முடைய ஃபகத் ஃபாசில் வந்து கடுப்பாயி டென்ஷனில் வந்து உட்காந்துருக்கிறார். இதுதான் புஷ்பாவோட இப்போதைய நிலைமை. இதை தாண்டி என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு புஷ்பாவுடைய பில்டப் சாங்கு, இந்த ஒவ்வொரு பில்டப் சாங்கு என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். புஷ்பான்னு பாட்டு, அந்த பாட்டில் வந்து அவர் டீ குடிக்கிறது, பாருங்க டீயில் கூட அந்த சக்கரா கோல்டு கம்பெனியோடைய விளம்பரத்தெலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டையாக வந்து விளம்பரம் பண்ணிட்டு வராங்க. இவர் வந்து அந்த காட்டலில் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்துருப்போம். அந்த காட்டலில் வந்தவர் தான் இவர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கல்ல. இவர் வராது, இவர் சீஃப் கெஸ்ட்டாக வச்சுட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்துகிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, ஒய்ஃபு மேலே வந்து பயங்கரமாக உயிரை வச்சிருக்காரு. ஒய்ஃப் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதராக புஷ்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சந்தோஷத்துலேயும் வாழ்ந்துட்டு இருக்காரு, அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. சந்தோஷம் எல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு கெமிஸ்ட்ரி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷ்பா வந்து என்னதான் பேசிட்டு இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்கு வந்து அப்பப்போ ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு சீக்வன்ஸ். ஒய்ஃபுக்கும் இவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றதுன்னா அந்த
காம கண்ணோட்டத்தில் வந்து ஒய்ஃபும் இவரும் இருக்க மாதிரி இந்த இதில் காட்டினாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இவர் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருப்பார். செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பயங்கர ஃபீலிங்ஸ் இருப்பார். இவர் கையில் தொட்டதுக்கு அப்புறமேட்டு தொட்டோன்னே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு ஃபீலிங்ஸை முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீட்டிங்கே போகிறாரு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒரு புஷ்பா வந்து என்ன பண்ணுறாரு, போய் வந்து சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கறதுக்காக போகிறார். சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கும்போது ஜாலியாக பேட்டி கொடுத்துட்டு போயிட்டு பார்த்து முடிச்சோன்னே எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது நானும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சீஃப் மினிஸ்டர் போய் கேட்குறாரு. அப்போ சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இது எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும், ஒரு கடற்கரைக்காரன் போய் நான் எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும்னு சொல்லி வந்து புஷ்பாவை அவமானப்படுத்துறாரு. அவமானப்படுத்தோடனே புஷ்பாவுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகி எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து அங்கேருந்து கடுப்பாயிட்டு புஷ்பா அவங்க வந்து கிளம்பி வர்றார். கிளம்பி வந்ததுக்கு அப்புறமேட்டு யோசிக்கிறார். ஸோ நமக்கு தெரிஞ்சவர் தானே இவர் வந்து வெறும் எம்எல்ஏவாக தானே இருக்காரு. இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா எப்படி இருக்கும், மந்திரி ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தானே இந்த காட்டில் இவர் இருக்காரு. அதனால இவரை வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிரு, அப்போ வந்து என் கூட ஃபோட்டோ எடுப்பில்லை, கண்டிப்பாக நான் ஃபோட்டோ எடுப்பேன்னு சொன்னோன்னே எவ்வளோ கோடி காசு வேணும்னு சொல்லி கேட்கறாரு. 100 கோடி காசு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு. 100 கோடி என்ன, நான் 1000 கோடி காசு தரேன், நீ சீஃப் மினிஸ்டர் ஆயிரு அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டு போறாரு. அந்த ஃபோட்டோ எடுக்கணும். இவரோட ஒய்ஃப் வந்து அதாவது நம்ம ஸ்ரீவள்ளி வந்து புஷ்பா வந்து சீஃப் மினிஸ்டர் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. அப்படிங்கிறதுக்காக சீஃப் மினிஸ்டரே எப்படி மாத்துறாரு அப்படிங்கிற அந்த கோர் கான்செப்டுக்குள்ளே வராரு. அதனால இப்போ என்ன எவ்வளோ காசு சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சு இந்தியா முழுக்க இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் மொத்தமாக சேர்த்து நிறுத்தி நான் வந்து என் பொண்டாட்டி கேட்ட அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பொண்டாட்டியோட இங்கே வந்து ஒரு டேட் சொல்லிட்டு போறாரு. இந்த டேட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து என் வீட்டுக்கு வர போறாரு, சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஃபோட்டோ கேட்டேன்னா அவர் வந்து நேர்லேயே வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. ஸோ வீட்டுக்கு சாப்பிட வராருன்னு சொல்லி வந்து அந்த டேட்டை குறிச்சு வச்சுட்டு ஸ்ரீவள்ளி ஜாலியாக இருக்காங்க. அப்போ வந்து இவர் சென்ட்ரல் மினிஸ்டர் போய் வந்து கேட்குறாரு, இது மாதிரி வந்து நான் சிஎம் ஆகக்கூடாதா, ஏன் நான் இத்தனை வருஷமா வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லி நான் தான் உள்ளுக்குள்ளே இருக்கேன், நான் சிஎம் ஆகக்கூடாதான்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறமேட்டு புஷ்பா இங்கேருந்து வந்து ஒரு இந்த சோஃபா இருக்குல்ல, இந்த சோஃபா செட்டை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்து அனுப்புறாரு. அதை செக் பண்ண ஜெகபதி பாபு தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காரு. அந்த சோஃபா வந்து செக் பண்ண சொல்றாரு. சோஃபா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்கு, இது வந்து உங்களுக்கு வந்து முன்பணம் மட்டும்தான், இவர் வந்து சிஎம் ஆகணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் வந்து எவ்வளோ வேணாலும் காசு இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்றாரு. அப்போ அந்த காசு இறக்கணும்னா இது வந்து உன்னோட ஆசையா தெரியல, சென்னை மினிஸ்டர் சொல்றாரு, இது உன்னோட ஆசையா தெரியல, இது வந்து அவனோட ஆசையா தெரியுது, பார்த்து பத்திரமா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் புஷ்பா வந்து வருமானம் பண்றதுக்காக இருக்கலே பெரிய லெவலில் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போறாரு. இந்த இது இருக்குல்ல, என்னது செம்மரக்கட்டையோட பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து போறாரு. போனதுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன சொல்றாரு, சரி வாப்பா, இது நான் சர்வசாதாரணமாக வந்து ஒரு சாதாரண வண்டியில் வர உங்ககிட்டலாம் வியாபாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி நான் உங்ககிட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ ஃபோன் பண்ணி இந்தியா முழுக்க நீ யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணி கேளு, பல்காக வந்து மரம் இல்லை, ஒரு சாதாரண 1 டன் மரம் கேளு, அதுக்கப்புறமேட்டு பேசிக்கிறானே ஒரு இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அவர் கேட்குறாரு. கேட்ட பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து புஷ்பாட்டை தான் எல்லாருமே ஃபோன் பண்ணி புஷ்பாட்டை தான் அந்த ஒரு டன் மரம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க வந்து அத்தனை இடமுமே வந்து புஷ்பாவோட கண்ட்ரோலில் இருக்கனால எனக்கு இவ்வளோ இருக்குல்ல அதிகபட்சமான அமௌண்ட்டில் வந்து காசு வேணும், மரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரும் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறான்னா 100 கோடி ரூபா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நான் 50 கோடி என்னமோ சம்திங் இருக்கிற அந்த ஹெலிகாப்டர் வாங்கிட்டு புஷ்பா அங்கேருந்து கிளம்பி போறாரு. ஹெலிகாப்டரில் போய் வந்து அவரோட ஏரியாவில் வந்து இறங்கி கெத்து காட்டுறாரு. அப்புறம் இந்தியா முழுக்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் வந்து மரத்தை வந்து இது பண்ண சொல்றாரு. அப்போ அந்த பழைய சிண்டிகேட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து கூப்பிட்றாங்க, உள்ளுக்குள்ள வந்து பேசணுங்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு சமையல் ரூமில் போனோடனே பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து காலை பிடிச்சிட்டாரு. இது மாதிரி வந்து காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு என்ன சொல்றது, மன்னிப்பு கேட்டு சாதாரண பேசிட்டு இருக்கும்போது காலை தொட்டோடனே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு சாமி அப்படின்னு சொல்லி வந்து ஃபீலிங்ஸ்னோடனே அதான் இந்த ஃபீலிங்ஸ். 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 8க்கு ஒரு வாட்டி, 9க்கு ஒரு வாட்டி, 10க்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு வாட்டியும் தோணும் போதெல்லாம் ஃபீலிங்ஸை வந்து இவங்க தீர்த்திட்டே இருப்பாங்களா. இதுதான் இந்த பாட்டுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடியுது. இதுல என்ன பியூட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு முடியும் போது இந்த சீக்வன்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா இது பார்க்க பயங்கரமா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஃபீலிங்ஸாக தான் இருக்குன்னு வைங்களேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தாவத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அரிசி கடை இருக்குல்ல, அந்த அரிசி கடையிட்ட கூட காசு வாங்கி பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. சாதாரண ஒரு ரொமான்ஸ் சீனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீலிங்ஸை காட்டியிருக்காங்க, ப்ளஸ் வியாபாரத்தை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே ஆச்சரியமான விஷயம். அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் போகிறாரு. இங்கே மங்களம் சீனோட ஃபேமிலி வந்து புஷ்பாவை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. புஷ்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தெல்லாம் எடுத்து வந்து மொத்தமாக பல்காக வந்து வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. மங்களம் சீனுவோடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபகத் ஃபாசில் கேரக்டர் இருக்கார்ல, இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்காங்க, நீலாம் வந்து வெறும் வாய் சொல்ல மட்டும்தான் இருக்கே தவிர உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னோடனே இவர் போயிட்டு வந்து ஒரு மெயினான என்ன சொல்றதுன்னா
மரத்தை வந்து ஒருத்தன் வந்து வியாபாரம் பண்ணி ஒருத்தன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். மங்களம் சீனுவை மீறி வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தன் சொல்லியிருப்பான். அவனுடைய மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிடறாரு. எரிச்சிட்டு அவனையும் வந்து போட்டு தள்ளிட்டு பயப்படுத்தி விட்டு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து புஷ்பாவுக்கு இவருக்கும் வந்து பயங்கரமான போராட்டம் வந்து ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான், மெயினான ஆளுகளுக்கு கொண்டதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்துக்கும் பயம் வந்துடுது. ஸோ இது மாதிரியான இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி இவங்களால வந்து ஒழுங்கான மரத்தை வந்து வந்து வியாபாரம் பண்ண முடியும், இந்த வியாபாரத்தை எப்படி தெளிவாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, இவர் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஆசையை காட்டி வச்சிருக்காருல புஷ்பா, இவர் வந்து யோசிக்கிறார். ஸோ இது அப்படியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக புஷ்பாட்ட கூட்டு பேசணுங்கிறதுக்காக இவங்ககிட்ட வந்து ஒரு டீலிங் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பன்வார் சிங் இருக்கார்ல, நம்முடைய ஃபகத் ஃபாசிலை பொறுத்த வரைக்கும் புஷ்பா வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு. என்னை வந்து அவமானப்படுத்திட்டான், என் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னேன். ட்ரெஸ் அவுத்தது உனக்கு அவமானமா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் முன்னாடி இவர் வந்து இது மாதிரி அவமானப்படுத்திட்டு என்ன ட்ரெஸ் அவுத்து இது மாதிரி அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ அதே விஷயத்த சரி உனக்கு இதுவே அவமானம்னு சொன்னீங்கன்னா அப்படி எப்படி அரசியல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் வந்து ட்ரெஸ் அவுத்துட்டு நின்றுட்டு, இவள் தான் உனக்கு சரி அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதை விட்டுட்டு நீ அடுத்த கட்ட வேலையை பாரு, நான் வேணா புஷ்பா வேணா மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு சொன்னேன். புஷ்பா மன்னிப்பு கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் ஆச்சரியப்படுறாரு. ஓகே ஒருவேளை வந்து மன்னிப்பு கேட்டானா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கப்புறம் தான் கிஸ்கு 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 கிஸ்குன்னு ஒரு பாட்டு மாதிரி போட்டு விட்டாங்க. அது ஒரு பாட்டு, கிஸ்கு இல்லை இன்னொரு பாட்டு. இப்போ இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி வந்து நம்ம சூழ்நிலை சரியில்லை, நம்ம இதே லெவலில் போயிட்டு இருந்தோம்னா மன்னிப்பு கேட்டாகணும், நம்ம வந்து இதுக்கு ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டுருங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் இல்லை அப்படின்னு வந்து ஸ்ரீவல்லி வந்து புஷ்பாட்ட வந்து சொல்கிறான். புஷ்பாட்ட சொன்னோடனே புஷ்பா வந்து யோசிக்கிறார், சரி நம்மளும் சரி பேசாமல் மன்னிப்பு கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறார். போனதுக்கு அப்புறமேட்டு வெயிட் பண்ணுறாரு. ஃபகத் ஃபாசில், மங்களம் சீனு எல்லாம் வெயிட் பண்ணாங்க. புஷ்பா அவ்வளோ சீக்கிரம் மன்னிப்பு கேட்க மாட்டான் அப்படி இப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. வரான், வந்து உட்காடுறான், எப்படியாவது பேசி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டோடனே மனசு வந்து கேட்காம அங்கேருந்து கிளம்பி அதே டென்ஷனில் போகிறான். மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லிங்கிறத வந்து மன்னிப்பு கேட்டதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப போட்டு பார்த்து ஃபகத் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்காரு. அது பாதி வழியில் போயிட்டு இருக்கும்போது புஷ்பானால வந்து அதை தாங்க முடியல. இந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து கேவலப்படுத்திட்டாங்க, அதாவது ஒருத்தன் கீழேருந்து மேலே வந்தானா அவனை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு இந்த அளவு வந்து காயப்படுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஒருவேளை மன்னிப்பு கேட்டது சரியாக தான் இருக்கும், நீயும் சொல்றியாடா அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சேர்த்து டென்ஷன் ஆகிட்டு அவங்க எல்லாத்தையும் கீழே விட்டுட்டு வெறும் வண்டி எடுத்துட்டு அவர் அங்கே போறாரு. போனதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் புஷ்பா வந்துருவாருன்னு முன்னாடியே தெரிஞ்சு போன மங்களம் சீன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து ரொம்ப ஓவரா சந்தோஷப்பட்டு இருக்கிற, புஷ்பா சீக்கிரம் வராமல் இருக்க மாட்டான் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு மங்களம் சீனும் உட்காந்துருக்காரு. அப்புறம் புஷ்பா உள்ள என்ட்ரானோடனே இந்த நம்ம இவரை ஃபகத் ஃபாசில் உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு ஒன்று கடிச்சு விட்டுறாரு மேலே. ஒன்று கடிச்சோடனே என்னடா இது இந்த மாதிரி ஒன்று கடிச்சு விட்டாங்க, இந்த மாதிரி நம்மளை அவமானப்படுத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு ஏற்கனவே பட்ட அவமானத்தோட இது பெரிய அவமானமா பண்ணி விட்டாங்க, மன்னிப்பு கேட்கறங்கிற பேர்ல நம்ம எவ்வளவு அவமானப்படுத்தி விட்டானே அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணிட்டு ஃபகத் ஃபாசில் உட்காந்துருக்காரு. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வராமல் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட மிக முக்கியமான கதையை நோக்கி வந்து நகருது. அப்புறம் அந்த இடத்த நோக்கி நகர்றாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த அவமானத்தையும் வச்சுக்கிட்டு மகளம் சீனு ஒய்ஃபு டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் டென்ஷன் ஆகிட்டு இவர் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. நான் சாதாரணமாக அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பழி வாங்குற மனநிலைக்கு வந்துட்டாரு. புஷ்பா வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெயெல்லாம் எவனும் வந்து இது பண்ண முடியாது, அடங்காதவன் அப்படி இப்படின்னு உருட்டி விட்டுட்டு புஷ்பாக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே தான் இன்ட்ரோவில் போட்டுட்றேன். அதுக்கப்புறம் தாண்டி கதை எங்கே நகருதுன்னா, புஷ்பா எப்படி கடத்தி கொண்டு போறான் அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக கடத்தி கொண்டு போயிட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க விற்றா தானே அவன் வந்து மொத்தமாக சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா தானே சிஎம்மா மாற்ற முடியும். அப்படிங்கிறனால அவன் எந்த வழியில் கொண்டு போறான்னு சொல்லி எந்த வழி இருக்கோ அது எல்லா வழியும் அடைச்சி நின்றுட்டு இருக்காரு. அப்போதான் யோசிக்கிறாங்க, இது வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குமோ, வேற ஏதாவது வழி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து மழை தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஆற்று வழியில் வந்து பார்த்தீங்கன்னா லாரியை வந்து வச்சுக்கிட்டு அந்த வழியாக வந்து இவங்க கடத்திட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு எப்படி அந்த ஆற்று வழியில் கொண்டு போயிட்டு இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி எங்கேயாவது கொண்டு போய் அதை லாக் பண்ணலான்னு பார்த்தோம்னா அந்த வந்து யானையெல்லாம் வந்து தடுக்குது. அதையும் தாண்டி கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வந்து அந்த இதில் போயிட்டு இருந்தாங்கல்ல ஆற்றுல வந்து வண்டி போயிட்டு இருக்கும்போது அணையை அடைச்சிட்டு அந்த தண்ணி வராமல் தான் தடுத்துட்டு இவங்க வந்து ஆற்றுல வந்து லாரியில் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து போலீஸ் துரத்திட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி நம்ம வந்து எல்லையை கடந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அணையை திறந்து விட சொல்றாங்க. அணையை திறந்து விட்டோன்னே வண்டியெல்லாம் அடைச்சிட்டு போயிடுது. அதுக்கப்புறமேட்டு இங்கே என்ன பண்றாங்கன்னா, மக்கள் வந்து மாட்டு வண்டியில் எல்லாத்துலையும் போயிட்டு இருக்கிறாங்க. லாரி மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. லாரியில் இருக்கிற கட்டையெல்லாம் வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிடிக்க வச்சிடறாங்க. லாரியில் இருக்கிற எல்லா கட்டையும் பிடிச்சி வச்சுட்டு இவர் வந்து ஜாலியாக சந்தோஷமா வந்து கொண்டாடிட்டு இருக்காரு. புஷ்பா வந்து தண்ணி வழியாக கொண்டு போனதெல்லாம் நம்ம அடைச்சி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த கட்ட பேட்டி கொடுத்துட்டு நான் வந்து புஷ்பாவை வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அவனுடைய எல்லா கட்டைகளையும் நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து செக் பண்ணுறாங்க. கட்டை வந்து உண்மையான கட்டையா பொய்யான கட்டையான்னு செக் பண்ணி பார்த்தா அந்த கட்டை வந்து வெளியே மட்டும் தான் செம்புற கட்டை மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை கட்டையாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல் கட்டை கிடையாது,
வந்து புஷ்பா வந்து உங்களை ஏமாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆடு மாடெல்லாம் வந்து நடந்து போயிட்டு இருக்கு. நைட் வந்து அந்த பக்கம் வந்து லாரி பிடிச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஒரு மாட்டு வண்டியெல்லாம் உட்காந்து மொத்தமாக பிடிச்சாங்க தெரியுங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாட்டு வண்டியெல்லாம் வந்து பிடிச்சார்ல, அந்த மாட்டு வண்டி குரூப் இருக்குல்ல, அந்த மாட்டு வண்டியில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து எடுத்துட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஒரு நிமிஷம் அந்த அந்த மாட்டு வண்டியில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா பார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மரக்கட்டையில் இருக்கிற பார்ட்டை மாற்றிட்டாங்க. அதோட சாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாம்பிளை மட்டும் இவர்கிட்ட விட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் வந்து புஷ்பா வந்து கூப்பிட்டு டாட்டா காட்டிட்டு அதான் சொல்லுவார்ல, புஷ்பானா என்ன வெறும் ஃபயர் இதுன்னு நினச்சிட்டியா, ஃபயர்னு நினச்சிட்டியா, ஃப்ளவர்னு நினச்சிட்டியா, வைல்டு ஃபயர் அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன சொல்றாரு, அந்த வண்டி இருக்குல்ல நம்ம கிட்ட, வண்டி ப்ரூஃபா இருக்குல்ல, அதை வச்சே வந்து புஷ்பா வந்து இது பண்ணிடலாம், அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயில தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஜாலின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு இந்த வண்டி வச்சு முடிச்சிருன்னு சொன்னோடனே இது வந்து சாதாரண கிடையாது, ஃப்ளவர் கிடையாது, ஃபயர் மட்டும் கிடையாது, வைல்டு ஃபயர்னு சொன்னோடனே வண்டி வந்து பாம்பு வச்சு வெடிச்சிடறாரு. அப்போ ஆதாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ இவர்கிட்ட இருக்கிற ஃபகத் ஃபாசில் இருக்கிற எல்லா கட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் செம்மர கட்டை கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட் கட்டை அப்படின்னு சொல்லி வந்து லாக் ஆயிடுறாரு. இப்போ அடுத்து என்னன்னா, இவர் வந்து ஜாலியாக வந்து ஃபேமிலி கூட வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு மரியாதை, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி, இது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த மாதிரி அவருடைய அடுத்து எமோஷனல் சீனுக்குள்ளே வந்தார். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே வந்த அவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்காங்க. அது ஒரு பக்கத்து போனதுக்கு அப்புறமேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அது பேர் வந்து ஜாத்ரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுறாரு, சாமி வந்து டான்ஸ் ஆடுறாரு. தன்னோட ஒய்ஃபுக்கிட்டையும் ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த சாமி வந்திருக்க விஷயமா இது எல்லாமே சேர்த்து வந்து ஃபீல் பண்ணுறது. நீ உனக்குன்னு ஒரு மரியாதை இல்லைன்னு நீ தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத, உனக்குன்னு தான் நான் இருக்கேன், நமக்குன்னு நம்ம தான் இருக்கோம், நமக்குன்னு ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபீல் பண்ணி பாடுற பாட்டு தான் வந்து அந்த 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, இந்த பாட்டு. இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சு ஜாலியாக போயிட்டு இருக்க நேரத்தில் இது அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஒரு ஃபைட்டு. புஷ்பா வந்து லாக் பண்ணி தட்டி தள்ளிலாம் சொல்லி வந்து இவர் மூலமாக வந்து முதல்ல அவமானப்படுத்தாங்க. தங்கச்சிட்ட ஒருத்தர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டார்ல, திருவிழாவில் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி புடவையை பிடிச்சி ஒரு இழுத்துட்டான்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு அவனை வந்து அவமானப்படுத்திடுறாரு. அதான் வரும் பாருங்க, அது வந்து அடிச்சு நிமித்திடுறாரு. இதுதான் வந்து பயங்கரமா இந்த படத்துலேயே வந்து பயங்கரமா பேசப்பட்ட சீக்வன்ஸ் இதுதான். தாறுமாறான சீனு. இதுல வந்து அவர் அந்த என்ன சொல்றது, இந்த சீன் இதுதான் பயங்கரமா எல்லா இடங்களையுமே பேசப்படுது. இந்த புடவை முந்தானியை தூக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து முன்னாடி வர்றது சரியான சீக்வன்ஸு. படத்தில் பார்க்கும்போது நீங்கள் மியூசிக்கோட பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும், செம்மையான சீக்வன்ஸு. அப்புறம் இந்த குரூப்பை பிடிச்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொட்டடிச்சு விட்டுறாரு. அப்போதான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துறாங்க. யாரு, இவனுடைய அண்ணன் இருக்காங்களா, இவன் வந்து கேவலப்படுத்துறான். உனக்கு தான் குடும்பம்னே ஒன்றும் கிடையாதுடா, உனக்கு என்ன அப்பா எங்கள் அப்பா பேரை வச்சுட்டு ஒரு நாள் என்னடா பண்ண முடியும், உனக்கு ஃபேமிலி கிடையாதுன்னு சொன்னோன்னே ரஷ்மிகா டென்ஷனா, என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில், நீ என்ன பெருசாக சாதிச்சிட்ட, இவர் வந்து எனக்காக என்னென்ன செஞ்சிருக்காரு, என் குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, எத்தனை சூழ்நிலைகள் வரும்போது உன்னுடைய வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட இவர் தான் நின்னாரு, இவ்வளோ நிற்கிறது, எல்லா இடங்கள்லையுமே குடும்பத்தை விட்டு கொடுக்காம அவர் இருந்தார், ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி புஷ்பாவை கூட்டிகிட்டு வெளியே போகிறாரு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தங்கச்சி அவமானப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி மொட்டை அடித்து அவமானப்படுத்தி ஏற்றிட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து சிஎம் யோசிக்கிறார், என்னடா அது நடந்துட்டு இருக்குது, வந்து மங்களம் சீனு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் போய் பார்க்குறாரு, உங்களுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு, புஷ்பா வந்து ஏதோ பண்ண போகிறான், அவன் வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணி பெரிய செலவு பண்ணிட்டு இருக்கிறான், கண்டிப்பாக உங்களோட பதவிக்கு வந்து ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த வியாபாரம் பண்ணுற இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க, புஷ்பா எப்படி வந்து சரக்கு கொண்டு வர போகிறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதை வந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காரு புஷ்பா, அந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி தானே அந்த மாட்டு வண்டி எல்லாத்தையுமே வந்து செம்மர கட்டையாக போட்டிருந்தார்ல, அந்த வண்டியில் தூக்கி வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுலேருந்து காப்பாற்றி அடுத்த கட்ட எல்லைக்கு, அதாவது இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்கா எல்லையை தாண்டி வந்து இந்த வண்டி எப்படியாவது கொண்டு போயிருந்தா அத்தனை வண்டி தூக்கிட்டு போறாரு. எப்படியாவது ஃபகத் ஃபாசில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பின்னாடியே போறாரு. அதையும் தாண்டி எல்லையை தாண்டி போயிடுறாங்க. எல்லையை தாண்டி போனதுனால இவங்களால வந்து அதை தாண்டி உள்ள போக முடியல. சரக்கை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. புஷ்பாவுக்கு வந்து வருமானம் வந்துடுச்சு. புஷ்பா வந்து எதுவுமே பண்ண முடியல. ஃபகத் ஃபாசில் இந்த இடத்துலையும் தோத்து போயிடுறாரு. ஆக எந்த இடத்துலையுமே ஜெயிக்க முடியாமல் ஃபகத் ஃபாசில் தடுமாறிட்டு இருக்காரு. மொத்தமாக காசை கொண்டு வந்து புஷ்பாட்டை வந்து கொட்டுறாங்க. இது வரைக்கும் வந்து எல்லா வியாபார காசையும் கொண்டு வந்து கொடுத்தோன்னே எல்லா எம்எல்ஏக்களுக்கும் எந்தெந்த எம்எல்ஏவெல்லாம் வாங்கணுமோ அந்த அத்தனை எம்எல்ஏ வீட்டுக்குமே ஒவ்வொரு சோஃபா போட்டு சோஃபாக்குள்ள காசை வச்சு வந்து புஷ்பா வந்து அனுப்புறாரு. அனுப்பினோடனே இவர் வந்து சிஎம் ஆயிடுறாரு. சிஎம் ஆனோடனே டேரெக்டாக நான் வந்து நேராக புஷ்பா வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. அப்போ புஷ்பாட்ட சொல்றாரு, இந்த டேட்டில் தான் நான் வரப்போறேன்னு சொல்லி, இந்த டேட்டு தான் வந்து பதவியேற்பு விழா, அன்னைக்கு தான் வந்து புஷ்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே ஒரு சாதாரண சாப்பிட்ற விஷயத்துக்காக அரசியலே மாற்றிட்டாரா புஷ்பா அப்படின்னு சொல்லி வந்து ஆச்சரியப்படுறாங்க. சிஎம் ஆனோடனே நேராக வீட்டுக்கு தான் வராரு.
வீட்டுக்கு வந்து முதல்ல வந்து பேசுறாரு. வந்தோடனே உங்க கூட ஃபோட்டோ எடுக்கணுமா, அதாம்மா முதல் விஷயம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நீ உங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக தானம்மா நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன், நான் வீட்டுக்கே வந்திருக்கேன்னு சொன்னோன்னே ஆச்சரியப்படுறாங்க. ஏன் சாமி, சாதாரண ஒரு ஃபோட்டோக்காக வந்து நீங்க வந்து இப்போ இதுவே பண்ணிருக்கியே, ஆட்சியே மாத்திட்டே சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ்மிகா கேட்கறாங்க. ஆச்சரியப்பட்டு போயிறாங்க. நான் உங்ககிட்ட இதுக்கு எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, தயவு செஞ்சு எதுவுமே அவ புஷ்பாட்ட கேட்டாதமா என்கிட்ட கேளுமான்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜாலியாக சந்தோஷமா இருக்காங்க. இவர் பதவி போய் வந்து ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கிஸ்கின்னு சவுண்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுக்கிற சவுண்டு கிஸ்கின்னு வந்த உடனே அந்த சிஎம் வந்து டென்ஷன் ஆயிடுவார். அந்த ஃபோட்டோ வந்து எதுக்கு எடுத்து புஷ்பா கூட இந்த ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லி வந்து அந்த ஃபிலிமே கிழிச்சு போட்டார். இப்போ அந்த இவர் வந்து மறுபடியும் ஃபோட்டோ கிஸ்குன்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த பாட்டு வருது. அதாவது பழைய சிஎம் டென்ஷன் ஏற்றுற மாதிரி அதுக்கு லீடு கொடுக்குற மாதிரி தான் இந்த பாட்டு. அதனால தான் இந்த பாட்டு கிஸ்குன்னு பாட்டு ஃபுல்லாக வரும். நம்ம ஒவ்வொன்றா பாட்டு மாதிரி இல்லைனாலும் இந்த பாட்டு கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த பாட்டு அப்போ பயங்கரமாக டான்ஸு செம்மையாக இருக்கும். பாட்டு டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸ்டெப்புக்கு இப்போலாம் பயங்கரமாக போட்டிருப்பாங்க. அது ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக தான் இருக்கும். இந்த ஸ்டெப்பு செம்மையாக வந்து பேசப்பட்டது. இந்த ஸ்டெப்பு அல்லு அர்ஜுனுடைய லைஃப்பில் வந்து எத்தனையோ படங்களில் நிறைய ஸ்டெப்பு போட்டிருக்காரு. இது அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, டூப்ளிகேட் சரக்கை நம்ம பிடிச்சிட்டோம், இந்த டூப்ளிகேட் சரக்கை கொண்டு போய் மக்கள் எப்படி கவர்மெண்ட் எப்படி காட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லா சரக்கையும் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு காட்டணும்னு சொல்லி வந்து நம்மளும் சேர்ந்து எரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் எரிச்சுட்டு இவரும் கூட சேர்ந்து எரிகிற மாதிரி எரிஞ்சிடறாரு. அப்புறம் இங்கே உட்காந்து இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒய்ஃப் கூட உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போதான் வந்து இடுப்பொலி வந்துட்டு அங்கேருந்து போறாரு, பேசிக்கிட்டு இருக்காரு. ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போதான் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வருது. தங்கச்சியோட ப்ராப்ளத்துக்காக நம்ம போய் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்படுறாரு. அங்கே வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க, தங்கச்சி வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வந்து அவருடைய அண்ணன் வீட்டில், அதாவது இவர் எதிர்க்கிற அந்த அண்ணன் வீட்டிலேருந்து வந்து இவங்க கேட்குறாங்க. இவர் அந்த பாசத்துக்காக இவர் வந்து நேரில் போய் தங்கச்சிக்காக என்ன கேட்க போறாரு அப்படின்னு சொல்லி வந்து, என் தங்கச்சி யாரோ கடத்திட்டான், கடத்தின ஒன்று என் தங்கச்சியை கொடுக்கலினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து டிவிலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, தங்கச்சியை வந்து காப்பாற்றுறதுக்காக. நீ தனியாக வந்தால் தாண்டா உன் தங்கச்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தனியாக போயிட்டு வந்து இவர் சண்டை போடட்டும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் இங்கேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு தனியாக வந்து சண்டை போட போகிறாரு. சிஎம்கிட்ட கேட்குறாரு, நான் போய் பார்க்குறேன் தங்கச்சிக்காக, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் வந்து இவர் இறங்குறாரு. இவர் சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் போய் கேட்டாலும் எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க, புஷ்பாவை லாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த தலையில் மொட்டடிச்சு அவமானப்படுத்துற அந்த குரூப் தான் இங்கே வந்து ரெடியாக இருக்காங்க. புஷ்பா வருவானா வரமாட்டானான்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. இவர் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் உள்ளுக்குள்ளே இறங்கி சண்டை போடுறது தான் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி வந்து உள்ளே இறங்குறாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல ரகசியமாக கடத்தி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இறங்குறாரு. இறங்கினோடனே புஷ்பா வந்து லாக் பண்ணுறாங்க. தங்கச்சியோட பேரை வச்சு வந்து லாக் பண்ணி சண்டை போடுறதுக்கு எல்லாமே பில்டப் பண்ணி கையை அடிச்சு போட்டு கையை காலையெல்லாம் கட்டி போட்டோன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தெரியுமா புஷ்பா பண்றாரு, இதுக்கப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன்டா, இப்ப பாடுறா அவங்களை அடிச்சு பொழக்கிறோம் பாடுறா, டே உங்களை பொழந்து கட்டுறான் பாடுறான் அப்படின்னு சொல்லி வந்து புஷ்பா என்ன பண்றாரு, அப்படியே பல்லாலேயே கடிச்சு கதற கை காலையும் கட்டி போட்டாங்களா. அப்புறம் வேற என்ன இருக்கு, தங்கச்சி அவமானப்படுத்திட்டாங்க, தங்கச்சி முந்தானையை உருவிட்டாங்க, இதுக்கப்புறம் சும்மா இருந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அடிச்சு தள்ள போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிச்சு நிமித்துறாரு. புஷ்பா என்ன பண்றாரு, பறந்து வாயிலேயே கடிச்சு துப்புறாரு. கடிச்சு துப்புன்னு துப்பி ஐயோ அம்மான்னு அவனும் கத்துன்னு கத்தி அப்படியே அடிச்சு நிமித்தினதுக்கு அப்புறமேட்டு அதுல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு பொழந்துட்டு தப்பிச்சு அப்படியே வரார். இதுதான் வந்து இந்த ஃபைட்ல என்ன சண்டைன்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி சண்டையை நீங்க உலக லெவல்லே பார்த்துருக்க முடியாது. ஒரு பேன் இண்டியா மூவில வந்து நீங்க இந்த மாதிரி சண்டையை பார்க்க முடியாது. இது வந்து ஐமேக்ஸ்ல வேற ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதா நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். வில்லன் எல்லாம் போட்டு தள்ளிட்டு வந்துடுறாரு. வில்லனும் செத்து போயிட்டான். வில்லன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட தம்பி, நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தாரு பார்த்தீங்களா, அவரோட தம்பி தான் அந்த வில்லன். அதனால தான் அவர் வந்து புஷ்பாக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் வந்திருப்பார் இந்த விஷயத்துல. தம்பியை வந்து போட்டு தள்ளிட்டாங்க, இவனையும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு தந்தோடனே பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க புஷ்பாவை அழிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அவரோட அண்ணன் வந்து தன்னோட பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் வந்து புஷ்பா போய் சண்டை போட்டு காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஒன்றா சேர்ந்துறாங்க. ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து கதறி அந்த என் தங்கம்பிக்கு நான் தான் அவனை தம்பியாக பார்க்கல, அவன் என் அண்ணனாக தான் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணி தன்னோட பாசத்தை பொழிஞ்சு தள்ளிடுறாரு. தள்ளின பிறகு அதுக்கு பிறகு தான் வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணி தன்னோட லைஃப்பில் அவரோட கல்யாண பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அதாவது தன்னோட குடும்ப கல்யாண பத்திரிகையில் தன்னோட பேர் வந்து அதை பார்த்து வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாரு. எஃப்லிம் பை சுகுமார் அப்படின்னு வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கல்யாணத்தில் வந்து எல்லாருமே ஃபேமிலியோட அம்மாவோட வந்து சந்தோஷமா தன்னோட அண்ணனோட வீட்டு கல்யாணத்துக்கு அவர் வராரு. எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டு வந்து கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மங்களம் சீனு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கே கொடுக்குறாரு. சென்ட்ரல் மினிஸ்டர் இந்த பொக்கேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க.
இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா வந்து கல்யாணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கே வச்சிருக்காங்க. அந்த பொக்கே இந்த பொக்கே 2 பொக்கே ஒரே பொக்கையா நமக்கு தெரியாது, இங்க வைக்கிறாங்க. என்னடா சுபம் போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பாம் வெடிக்கிறான். இந்த பாம் வெடிக்கிறது யாரு அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கையில வந்து நெருப்பு காயெல்லாம் பட்டிருக்கு அப்படிங்கிறனால இது ஃபகத் ஃபாசிலா இல்லை வேற யாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து மக்கள்லாம் யோசிக்கிற மாதிரி ஒரு மனநிலையை வந்து கொடுத்துட்டு அப்படியே படத்தை வந்து படார்னு வந்து ஆஃப் பண்ணி புஷ்பா 3 அப்படின்னு போட்டு வந்து முடிக்கிறாங்க. ஆக இதோட வந்து நம்மளுடைய சுகுமார் சாருடைய ரைட்டிங்கோடைய புஷ்பா 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 படம் வந்து முடியுது. புஷ்பா 3 வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பேரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா புஷ்பா 3 த ரேம்பேஜ் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பயங்கரமான சம்பவமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே புஷ்பா 2 வந்து இந்த கழுத்தை கடிக்கிறது காலை கடிக்கிறதுன்னு சொல்லி வந்து பயங்கரமான ஒரு சம்பவத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இதை விட கொஞ்சம் பெட்டராக படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். ஸோ புஷ்பா 3 எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஆக உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த நான் ஓரளவுக்கு வந்து நான் கதையை வந்து பார்த்த வரைக்கும் நமக்கு பிடிச்ச விஷயத்த எப்படி வந்து சொல்ல முடியுமான்றத சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இதில் வந்து கூட குறைய சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து உங்களுடைய கருத்துக்களாக வந்து நீங்கள் வந்து சொல்லுங்க. நம்ம மறுபடியும் நிறைய வந்து பேசுவோம். வேற என்ன இருக்கு? எப்படியோ படம் வந்து நார்மலான ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக இருந்தால் கூட இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. அது வந்து மக்களுடைய மனநிலையை வந்து காட்டுது. படம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் எடுங்க, மற்றபடி நீங்கள் வந்து உங்களோட உருட்டணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ரசிக்கும்படியான சில காட்சிகள் இருந்தாலே போதும், எங்களால் 1500 கோடி ரூபாய் கலெக்ஷன் கொடுக்க முடியும்னு சொல்லி வந்து மக்கள் நம்புறாங்க. அதனால நல்ல படம் அப்படிங்கிற விஷயத்தை விட என்டர்டெயின்மெண்டான படம் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா, வளர்க இந்திய சினிமா. நன்றி, வணக்கம்.